ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி தேர்தலை தொடர்ந்து இன்று 16ஆம் தேதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொழும்பு மாநகர சபை அதன் முதல் அமர்வுக்காக கூடியது. மேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் ஆரம்ப அமர்வு இன்று காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த அமர்வின் முதல் பணியாக புதிய நகர முதல்வர் மற்றும் துணை நகர முதல்வர் பதவிகளுக்கான தேர்வை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து ஒரு மணித்தியாலம் நீண்ட விவாதம் இடம்பெற்றது. குறிப்பாக ரகசிய வாக்கெடுப்பை நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ள அதேவேளை ஏனைய கட்சிகள் பகிரங்க வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமென அழைப்பு விடுத்ததால் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. இறுதியாக ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நகர முதல்வரை தெரிவு செய்வதற்கு மேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர முடிவு செய்துள்ளார். 117 ஆசனங்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்ட கட்சியொன்று குறைந்தது 59 இடங்களை பெற வேண்டும் என்ற நிலையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர முதல்வர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் விராய்கெலி பல்தசார் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக ரீசா ஜரூக் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டதுடன் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் பிரகாரம் விராய்கெலி பல்தசாருக்கு ஆதரவாகவும் 61 வாக்குகளும், ரீசா சரூக்கு ஆதரவாக 54 வாக்குகளும் அளிக்கப்பட்டதாக மேல் மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் அறிவித்துள்ளார். இந்த வாக்கெடுப்பில் 115 உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்ததுடன் இருவரின் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.